அடப்பாவி, உனக்கு லவ் எல்லாம் கூட இருக்காடா? என்ன யாருமே லவ் பண்ணுவான்? ஏன் உனக்கு என்னடா குறைச்ச? அழகு இல்லையா, அறிவு இல்லையா? வேலை இல்லம்மா. எல்லாருக்குமே இரண்டு முகங்கள் இருக்கும். அந்த மாதிரி அரசியல்ல ஆவேசமா பேசுறவங்க வீட்டுக்குள்ள எப்படி இருப்பாங்க அப்படிங்கறதுக்கு ஒரு சின்ன உதாரணமா, அரசியல்ல பேச்சுல மத்தவங்களை கவர்ந்து இழுத்துட்டு இருக்க விஜயகாந்தோட மனைவியான பிரேமலதா விஜயகாந்த் எல்லாரும் பரவலா யூஸ் பண்ணிட்டு இருக்க டப்ஸ்மாஷ் அப்படிங்கிற ஆப்பை யூஸ் பண்ணி அவங்களும் ஒரு வீடியோவை செஞ்சு அதை அப்டேட் பண்ணிருக்காங்க. வேலையில்லா பட்டதாரி படத்துல சரண்யா பொன்வண்ணன் தன்னோட மகனான தனுஷ் கிட்ட உனக்கெல்லாம் லவ் இருக்காடா அப்படின்னு கேட்பாங்க. அந்த டயலாக தான் இவங்க செஞ்சிருக்காங்க. பிரேமலதாவோட பாவனை, அவங்க நடிச்சிருக்கிற விதம், இது ரெண்டையும் பார்க்கும்போது ஒரு நடிகரோட மனைவியான இவங்களுக்கு இப்படியெல்லாம் நடிக்க வருதே அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கு. இத பார்க்கும்போது அரசியல்ல இருக்கிற பிரேமலதா சினிமாவுக்கு வந்தாலும் வந்துடலாம் அப்படின்னு சொல்ல தோணுது. ஆனா சினிமாவில இருக்கிற ரஜினிகாந்த் எப்பதான் அரசியலுக்கு வரப்போறாரு அப்படிங்கிற கேள்வி பரவலா இப்போ எல்லார் இடத்துலயும் இருந்துட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னோட ரசிகர்களை சந்திச்சு பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. அவரோட பேச்சில இருந்து விரைவில் அவர் அரசியலுக்கு வருவாரு அப்படின்னு எல்லாராலையும் யூகிக்கப்பட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாஜகவோட இணைவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில சில அரசியல் பிரமுகர்கள் தன்னை அவங்களோட அரசியல் லாபத்துக்காக வந்து சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை பார்த்து தமிழிசை சவுந்தரராஜன், ரஜினிகாந்தை வச்சுதான் பாஜக அரச தமிழ்நாட்டுல நிலைக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் எங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ரஜினிகாந்த் அரசியலுக்கு பாஜகவோட இணைந்து செயல்படுவாரு அப்படிங்கிற நம்பிக்கை இப்போதைக்கு போயிருக்கு. அப்போ அவரு தனிச்சு செயல்பட போறாரா, தனி கட்சி ஆரம்பிக்க போறாரா அப்படிங்கிற விவாதமும் எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. தனியார் தொலைக்காட்சி ஒண்ணுல இந்த விவாதம் ஒண்ணுல கலந்துகிட்ட நடிகர் மயில்சாமி, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரு அப்படின்னு உறுதியா நம்புறேன். ஆனா அவர் கண்டிப்பா அரசியலுக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்ல. வந்தா விஜயகாந்த் மாதிரி தான் அவர் முதல் தேர்தலில் பெற்ற 24 லட்சம் வாக்குகளை விட அதிகமா 60 லட்சம் வாக்குகளை பெறுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம். மேடம் இறந்த அந்த காலகட்டம் ஒரு அசாதாரண சூழ்நிலை. அது அந்த அசாதாரண சூழ்நிலையை பற்றி எல்லாரும் பேசுகிற மாதிரி தான் சினிமாவில் இருக்கிறவங்களும் பேசியிருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஒரு லாயர் கருத்து சொல்லலாம், டீச்சர் கருத்து சொல்லலாம், ஜேர்னலிஸ்ட் கருத்து சொல்லலாம், டாக்டர்ஸ் கருத்து சொல்லலாம், ஒரு ஆக்டர் கருத்து சொல்லக்கூடாதா?